ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லடாக்கோட கேபிட்டலான லேக்கு இப்போ நம்ம வந்தாச்சுங்க. 6 ஸ்டேட் நம்ம கடந்து 7th ஸ்டேட்டான லடாக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த லடாக்கில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வந்து இந்த லேலேருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இந்த லேல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சாந்தி ஸ்தூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம். தி சிம்பிள் ஆஃப் பீஸ் ஆஃப் செரனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் தான் வந்து சாந்தி ஸ்தூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கோட கேபிட்டலான லேல தான் இருக்குது. அதாவது அமைதியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாந்தி ஸ்தூப்பை. இப்போ நம்ம வந்து இது எப்படி இருக்குன்றத ஒரு 20 மினிட்ஸில் சுற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் எங்கும் வந்து ஒரு கலீஜுங்கெல்லாம் எதுவுமே போடாமல், குப்பெல்லாம் எதுவுமே போடாமல் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வெள்ளையாக அடிச்சதுனால கண்ணு கூசுது. இது இல்லாமல் இதோட ஆர்கிடெக்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து பார்த்துங்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம மானஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தூப்பாவில் பார்த்துங்கிறோம். இந்த ஸ்தூப்பா பார்த்தீங்கன்னா எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991 ஜப்பான் புத்தர் மாங்கான கியோமி நக்முரா என்ற ஒரு துறவினால் இது வந்து கட்டப்பட்டிருக்கு. அவங்க மட்டும் இது கட்டலை. அதாவது இதுக்கு ஹெல்ப்பாக வந்து யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லடாக் புத்திஸ்ட் கம்யூனிட்டியை வந்து இதுக்காக கை கோட்டுதான் வந்து இந்த சாந்தி ஸ்தூபாவை வந்து இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு 1991. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து இதோட ஸ்டாச்சூஸு சிலைஸெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் அதை போய் பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இல்லாமல் இதோட பெயிண்டிங் கூட நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சாந்தி ஸ்தூபாவோட பேஸ்மெண்ட் தான் வந்திருக்கோம். இது வந்து 2ஆம் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தரோட பிறப்பு இறப்பு விடுதலை அதுவை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த தளம் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து கேமராவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது சிலைங்கெல்லாம் வந்து கோல்டு கலரில் இருக்குது. பட் இது வந்து கோட்டிங் தான். ஆனால் உண்மையான கோல்டு வந்து எங்கே இருக்குன்றது நான் உங்களுக்கு அந்த முதல் தளத்தில் காட்டுறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதல் தளத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து கோல்டன் ஸ்டாச்சு புத்தா வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு தாமரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து தி சிம்பிள் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஞானம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாச்சுவை வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து லேசடி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ அடி உயரத்தில் இப்போ நம்ம இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11,841 அடி 3,570 மீட்டர் அடி உயரத்தில் இப்போ நம்ம வந்து ஹீல் டாப்பில் இப்போ நம்ம இருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் வந்து ரொம்ப பயங்கரமாக வீசிங்குது இந்த இடத்துல. கண்டிப்பாக நீங்களோட தான் இங்கே வந்தீங்கன்னா இதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா லேலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதாங்க இருக்கிறது இந்த சாந்தி ஸ்தூபா. இதை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இன்னும் ஒரு சில பல வேலைக்கு போகிறதுனால அங்கே கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சாந்தி ஸ்தூபா ரொம்ப நல்லாயிருக்கு.